நம்மளோட வீடியோல மைதா சுகர் எதுவுமே சேர்க்காம ஹெல்தியான முறையில கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய தோசைக்கல்ல கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கீங்க. கேக் டின் தான் வேணும்னு இல்லைங்க, அடிப்பக்கம் பிளாட்டா இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸோ வேற ஏதாவது பாத்திரம் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. நாம எடுத்துக்கக்கூடிய இந்த டின்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் தான் சேர்த்திருக்கேன். இந்த நெய் பாத்தீங்கன்னா கேக் டின்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். நெய் அப்ளை பண்றதுக்கு சிலிகான் பிரஷ் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கையால தடவி விட்டுறலாம். இனி இந்த டின் மேல பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா கட் பண்ணி உள்ள போட்டு விட்டுருங்க. பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒண்ணும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கோதுமை மாவு இல்ல மைதா மாவு இருந்துச்சுன்னா அதை நம்ம டஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல கோதுமை மாவு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். டின்னோட சைட்லயுமே கோதுமை மாவை இந்த மாதிரி சரிச்சிட்டு லைட்டா தட்டி விட்டீங்கன்னா சைட்லயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த டின்ல பாத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு லைட்டான ஒரு கோட்டிங் தான் இருக்கணும். ரொம்ப கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேக்கோட சைடெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும். இந்த டின்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோதுமை மாவை நீங்க என்ன பண்ணணும், டின்ன கவுத்தி போட்டுட்டு 2 தடவை தட்டினீங்கன்னா அந்த மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இது இருக்கட்டும். இப்ப கேக் பேக் பண்றதுக்காக நம்ம தோசை தவாவை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சாச்சு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இனி இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமா பார்த்து கவுத்தி வச்சிடலாம். இந்த தோசை தவா மேல நம்ம கவுத்தி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட சைஸ் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமா எடுத்துக்கோங்க. கேக் டின்னுக்கும் நம்ம கவுத்தி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கும் கொஞ்சம் கேப் இல்லாட்டி அதுக்கப்புறம் கேக்ல கிராக் விழும். இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தோசை தவாவை நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டைம்ல கேக்கோட மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். மாவு அளந்து எடுக்கிறதுக்கு உங்க வீட்டுல மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டம்ளர் இருந்துச்சுனாலே போதும். நான் இங்க 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்ல தான் அளந்து எடுக்க போறேன். அதுக்கு பதில் நீங்க 250 ml அளவுள்ள ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிக்சிங் பவுல்ல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சக்கரையில பாத்தீங்கன்னா தூசி மண் எதுவுமே இருக்காது, அதனால நான் டைரக்டாவே சேர்த்துக்கிறேன். இப்ப அதே கப்லயே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறது நம்ம காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. ஆனா பால் சேர்க்கும் போது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து உடனே சேர்க்காதீங்க. பால் மட்டும் இல்லைங்க, இந்த கேக்ல சேர்க்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ண அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த எண்ணெயோட நீங்க 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்ல வாசனையாவும் இருக்கும், அந்த கேக் பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதே போல நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இனி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய், பால், நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி வரணும். நாட்டு சக்கரை கரைஞ்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். விஸ்க் வச்சு நீங்க கலந்து விட்டீங்கன்னா ஈஸியா மிக்ஸ் ஆகி வந்துடும். விஸ்க் இல்லாதவங்க ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கனாலுமே சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை, பால், எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம எல்லார் வீட்லயுமே ஏலக்காய் தூள் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்க 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கேக்கோட அளவுகள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வெட் இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ட்ரை இன்கிரிடியன்ஸ் ஒன்னொன்னா சேர்த்துடலாம். இப்ப இந்த மிக்சிங் பவுல் மேல ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நாம சேர்த்திருக்க இனிப்போட சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம கேக் பண்ணும்போது மாவை நல்லா சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். குறைஞ்சது ஒரு முறையாவது நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் கேக் நல்லா சாஃப்டா வரும். இதே அளவுகள் யூஸ் பண்ணி நீங்க மைதா மாவுலயும் செய்யலாம். இப்ப ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நான் சலிச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்றதுனால மாவை மொத்தமா சேர்த்துக்கிட்டேன். உங்க வீட்டுல விஸ்க் இல்ல, நீங்க ஃபோர்க் ஸ்பூனோ இல்ல நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா பாதி பாதியா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் கட்டி இல்லாம மிக்ஸ் ஆகி வரும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. ரொம்ப மாவு திக்கா இருந்தாலும் கேக் சாஃப்டா வராது, அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு மறுபடியும் நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போல மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே பக்கமா ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் கேக் நல்லா சாஃப்டா வரும். இப்ப நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈஸியா பண்ணிடலாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சு சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இனி இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னுக்கு மாத்திரலாம். மாவு பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இதை நம்ம டின்ல ஊத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும். மாவோட பதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான கன்சிஸ்டன்சில இருந்தா மட்டும்தான் கேக் நல்லா சாஃப்டா வரும். இதை விடக்கும் மாவு கொஞ்சம் லூசா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
மிக்சிங் பவுல்ல ஒட்டிட்டு இருக்க மாவு எல்லாமே ஸ்பாச்சுலா வச்சு எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். கேக் டின்ல மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த டின்னை இந்த மாதிரி லைட்டா தட்டிக்கோங்க, இல்லாட்டி குச்சி வச்சு லைட்டா இந்த மாதிரி பண்ணாலே போதும். இனி நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க அந்த தோசை தவால மேல மூடி வச்சிருக்க கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த டின்னை உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இனி லோ ஃப்ளேம்ல மாத்திக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஓபன் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க நட்ஸ் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் மேலாப்புல இருக்கும், மாவோட அடியில போகாது. நான் இங்க பாதாம் கேஷ்யூ ரெண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறதா இருந்தா கூட சேர்க்கலாம், சாக்கோ சிப்ஸ் கூட சேர்க்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லோ ஃப்ளேம்ல ஒரு 30 நிமிஷம் வேகட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க கேக் நல்ல உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு குச்சி வச்சு கேக்ல குத்தி பார்க்கலாம். பாருங்க குச்சியில கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்ல, கேக் சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு குச்சியில மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். அடுப்புல இருந்து இப்ப கேக் டின்ன மாத்திரலாம். ஈரமான ஒரு கிளாத் எடுத்து இந்த கேக் டின் மேல மூடி வச்சிடலாம். இனி கம்ப்ளீட்டா சூடு ஆற விட்டு அதுக்கப்புறம் கேக் டின்னோட சைடெல்லாம் வீடியோல காமிக்கிற மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் டின்ன இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கவுத்துனீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம கேக் சூப்பரா பிளேட்ல விழுந்துடும். இது வரைக்கும் நான் கேக்கே செஞ்சதில்லை அப்படின்றவங்க கூட இந்த கேக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கூட எந்த வித ஃபெயிலியரும் இல்லாம சூப்பரா கேக் வருங்க. இப்ப இந்த கேக்கை திருப்பி வச்சுட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். மைதா சீனி எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கம்மியான இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் பாத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க கேக் கேட்கும் போது கடைகள்ல இருந்து வாங்காம இந்த மாதிரி ஹெல்தியான முறையில வீட்டுல செஞ்சு கொடுங்க. இதுக்கு ஓவன் கூட தேவையில்லை. பாருங்க வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது செம சாஃப்டா இருந்துச்சுங்க. நாட்டு சக்கரை சேர்த்து செய்ததுனால டேஸ்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கோட கலருமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் உங்க வீட்டுல இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.